ஜூலியின் சீரியலில் வாசகரின் கேள்விகளும் பதில்களும் எபிசோட் நம்பர் 1. It's called Julie Reveals episode number 1. இந்த எபிசோடோட முழு சீரீஸ்ல நம்ம யாரை ரிவீல் பண்ண போறோம்? ஜூலி நல்லவன் ரிவீல் பண்ண போறது இல்ல, ரூட் மாஃபியா இப்படிலாம் வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத தான் ரிவீல் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் போடுறேன். அந்த ஆடியோ ரெக்கார்டிங் வந்து கேட்டுக்கோங்க. ஜூலி இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நல்லவங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்க வரலையாம். சரிங்களா? அப்ப அவங்க ஒத்துக்கிறாங்க, தாங்க பண்ணத விஷயங்களை அவங்க ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்கள யார் எக்ஸ்போஸ் பண்ணா, அதாவது அவங்களோட அந்த கிட்னி முறைகேடை யாரு முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணா, எக்ஸ்போஸ் பண்ணவங்களதான் இவங்க ரூட் மாஃபியா அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்காங்க. அப்படிதானே உண்மை? அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்றேன். அவங்கள நிரூபிக்க வரல, பட் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணது யாரு அப்படின்றத சொல்றாங்க மக்களுக்கு. சரிங்களா? அப்ப இவங்க பேர் ரூட் மாஃபியாவான்னு கேட்டா, என்னோட பாயிண்ட்ல அவங்க ரூட் மாஃபியா கிடையாது. அவங்க ஒரு நியூஸ் சேனல். ஓகேங்களா? பத்திரிகையாளர் தர்மத்தை அவங்க கடைபிடிச்சாங்களா இல்லையான்றத நான் வர சொல்றேன். இந்த அம்மா சொல்றாங்க அவங்க கடைபிடிக்கல, என்னை தப்பா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பட் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு காமிக்கிற விஷயங்களை வச்சு நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போ அவங்க ஒரு ஆடியோ கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஆடியோல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு செய்தியாளரும் பேசிக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷன் தான் இருக்கு. நல்லா கவனிச்சு கேளுங்க. சரிங்களா? இப்ப பொதுவெளியில வீடியோ எல்லாம் கூட போட்டிருக்காங்க. யாரு? அந்த அந்த கார்த்திக் அப்படிங்கிறவரும் ஒரு அட்வொகேட் ஒருத்தரும். ஓகே. இந்த கிட்னி பிரச்சனையில நீங்க உங்க பேரையுமே சேர்த்து ஜூலி, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நெட்வொர்க்கோட தொடர்பு இருக்கு. சில இவங்களால சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப பொதுவெளியில வீடியோ எல்லாம் கூட போட்டிருக்காங்க. நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பாக்கல சார். சொல்லுங்க சார். பாக்கலையா? அதான் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, உங்க மேலையும் உங்களையும் சேர்த்து தான் சொல்றாங்க. சரி சார். அதான் அதுக்கு உங்களோட பதில் என்ன? பதில் சொல்லுவாங்க சார். சரியா? ஜூலி சொல்லுவாங்க. சரியா? யாரு? ஜூலி சொல்லுவாங்க சார். ஜூலியா? அதான் உங்ககிட்ட கேட்கலாமா, இருக்காங்களா, பேசலாமா? இல்ல சார், நான் வெளியில இருக்கேன். சரியா? நான் அவங்கள்ட்ட பேசுறேன். உங்க பேரையும் குறிப்பிட்டு தான் சொல்றாங்க அவங்க சார். நான் அவதூறுக்குலாம் நான் பேசுறது இல்ல சார். சரியா? அதை பாத்துப்பாங்க சார் அவங்களே. சரியா? நன்றி சார். நீங்க அதை பத்தி எதுவும் பேச விரும்பலையா? எனக்கு தெரியாது சார். அதை பத்தி தெரியாத விஷயத்தை பத்தி பேச சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சரியா? சரி இல்ல, உங்க பேரை இன்வால்வ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நான் உங்களை கேக்குறேன். சரி சார், நான் உங்கள்ட்ட சொல்றேன் சார். ஓகே. சரி, இந்த ஆடியோ கேட்டீங்க இல்லையா? இந்த ஆடியோவுக்கு இந்த ஜூலியாக்கு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்றதே நல்லா கவனிங்க. இந்த ஆடியோ சரியா 3/4/2026 ஈவினிங் 4:43 அப்ப என்னுடைய கணவருக்கு வந்த ஆடியோ கால். ஸோ இதை கால் பண்ணி பேசுறது யாரு அப்படின்னு உங்க சர்ப்ரைஸா வெளியிடணும்னா, இதை கால் பண்ணி பேசினது ஐயனார் ராஜன். இவர் எந்த பத்திரிகை இல்லைன்னா பிரபல பத்திரிகை. முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க பாப்போம். கஷ்டம்தான். 100 வருஷம் பாரம்பரிய பத்திரிகை. நம்ம விஜய் அண்ணன் கூட இந்த பத்திரிகையை பத்தி பெருமையா பேசினாரு. சோ அந்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள என்ன ரூட் மாஃபியான்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, விஜய் அண்ணா அவங்கள பெருமையா பேசியிருக்காரு. விஜய் அண்ணாவை எதுக்கு உள்ள நீ இழுக்கணும்? ஃபர்ஸ்ட் அதை சொல்ல. ஏன் ஸ்டாலின் சார் ஏத்தின அந்த சூடு ரத்தம் சொன்னார் இல்லையா, இளம் ரத்தம் பாய்ச்சி சமூக வலைதளத்துக்கு நாங்க அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப அந்த ரத்தத்தை பாய்ச்சி ஸ்டாலின் சார் அனுப்புனதுனால நீ இதுல விஜய் அண்ணா பேர சொல்றியா அப்படின்னு நான் கேக்குறேன். அதாவது அவங்க சொன்ன அந்த பத்திரிகையாளரை நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க இல்லையா? நான் ஏன் அப்படி சொல்றேன்றத தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. நிறைய பிரபலங்கள் அந்த பத்திரிகையை பாராட்டியிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் சொல்லாம நீ ஏன் விஜயண்ணா பேரை மட்டும் சொல்ற? அப்போ இளம் ரத்தம் பாய்க்கப்பட்டிருக்கு ஜூலிக்கு. 200 ரூபாவா 2000 ரூபாவான்னு தெரியல. உங்க ரத்தம் காஸ்ட்லிப்பா. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி அவர் வெளியே இருந்தாரு, அதனால இதை பத்தி பேசல, இதை பத்தி ஜூலி பேசுவாங்கன்னு சொல்லி 3-4 அன்னைக்கு வச்சாச்சு. 4ஆம் தேதி காலையில ஷார்ப்பா காலையில சூப்பரா லிங்க் எல்லாம் போட்டு ஜூலி கிட்னி திருடி, ஜூலியோட குடும்பம் சம்பந்தம் இதுல. அது மட்டும் இல்லாம இவங்க பேச மறுத்துட்டாங்க அப்படின்னு அவரே நினைச்சுக்கிட்டாரு. நாங்க மறுக்கல,
அப்புறம் பேசுவாங்கன்னு சொன்னது அவரே நினைச்சுக்கிட்டாரு. இதுக்கு அப்படியா? நான் கேட்டு என் ஹஸ்பண்ட் திரும்பி call விகடன்ல பண்ணாரு. அப்படியே போட்டிருக்காங்க நியூஸ் இல்லையே, நான் போய் செக் பண்ணனே. அதாவது மக்களே, நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவங்களை தொடர்பு கண்ட நியூஸ் சேனல் எதுன்னு பாத்தீங்கன்னா விகடன். ஓகேங்களா? விகடன் சேனல்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஏன் கேட்டிருக்காங்கன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜூலி மேல ஒரு கேஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா கிட்னி முறைகேடு. யாரு பதிவு பண்ணான்னு கேட்டீங்கன்னா கார்த்திக்னு ஒரு அண்ணா. ஏன் அவர் எப்படி பதிவு பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிரதிநிதியாக இவர் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கான வக்கீல் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் அண்ணா. இவங்க 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் விகடன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி நீங்க ரூட் மாஃபியான்னு சொல்லுவீங்க, எனக்கு புரியல. அதாவது ஜூலி வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர், அவங்க வந்து ஒரு பிரபலமான செலிபிரிட்டி. அவங்க மேல ஒரு கேஸ் போயிருக்கு அப்படின்னா எல்லா ஊடகங்களும் போய் கேட்கறது வழக்கம் தானே. அப்படிதான் விகடனும் போய் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது என்ன நடந்தது உண்மைத்தன்மை தெரியாம அவங்க வந்து பத்திரிகையில இருந்து வெளியிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கார்த்திக் அண்ணாட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க. கார்த்திக் அண்ணா நடந்தது எல்லாமே சொல்லியிருக்காரு. இப்படி விஷயங்கள் அது எல்லாமே நீங்க போயிட்டு கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா வருது. ஓகேங்களா? விகடன்ல விகடன் அபவுட் ஜூலி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணாலே போதும், அவங்க என்ன நியூஸ் போட்டிருக்காங்கன்றது அப்பட்டமா அங்க வருது. சரிங்களா? நான் அந்த நியூஸ் இதுலயே வந்து நீங்க பாருங்க, நான் இங்கேயே வந்து இதுல போடுறேன், நீங்க பாருங்க. சரிங்களா? அங்க போயிட்டு நீங்க தேடுறது கூட கஷ்டமா இருக்கும். நான் தேடி எடுத்து கொண்டு வந்துட்டேன் பாருங்க. அதாவது இந்த அம்மா வந்து சொல்றபடி பார்த்தா எல்லாமே பொய். என்னமோ இவங்களுக்கு சிக்க வச்ச மாதிரி, இது லூஸ் மாதிரி, ஹாலுசினேஷன், இதுக்கு ஃபுல்லா ஹாலுசினேஷன், மென்டல் மாதிரி பேசுது. நீங்க கேட்டுக்கோங்க. அதாவது விகடன்ல இருந்து விசாரிக்கும் போது கார்த்திக் அண்ணா எல்லாமே சொல்லிட்டாரு. நெல்சன் அண்ணா அதாவது அவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நாங்க விசாரிக்கும் போது கார்த்திக் கோரியதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் நிறைய எழுதியிருக்காங்க. இவரு இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு, டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெல்சன் அண்ணா, நெல்சன் கூறியது அப்படின்னு போட்டு நெல்சனா போட்டிருக்காங்க. அப்புறம் ஜூலி கூறியதுன்னு போட்டு ஜூலி கூறினதை போட்டிருக்காங்க. அவங்க எதுலையுமே பொய் பேசின மாதிரி இல்ல. நெல்சன் அண்ணா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே போட்டிருக்காங்க. கார்த்திக் அண்ணா என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே போட்டிருக்காங்க. ஜூலி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே போட்டிருக்காங்க. இதுல அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? என்ன எதை வச்சு நீ ரூட் மாஃபியான்னு சொல்றவங்கள? இதுல வேற விகடன் வந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஏன் மன்னிப்பு கேட்கணுமான்ட்டு? சரி, இவ்வளவு நானே பேசிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு வந்து நம்பிக்கை வராது இல்லையா? விகடன்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ஜூலி சொன்ன அந்த நியூஸ், விகடன் சார்பாக போட்ட நியூஸ். இதுதான் அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டினாங்க இல்லையா, அந்த நியூஸ் தான். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சென்னையில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமான ஜூலியை தொடர்புபடுத்தி எழுந்துள்ள கிட்னி மோசடி புகார் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துள்ளது. அதாவது ஒரு கிட்னி மோசடி புகார்னு கொடுத்துட்டாலே எல்லா நியூஸ் சேனலும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டு தானே? அப்போ ஜூலி மேலே ஒரு புகார் எழுதியிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு பிரபலமான ஆள், அப்போ அதை பற்றி விசாரிப்பாங்க தானே எல்லா நியூஸ்லேயும். அதே மாதிரி விகடனில் நார்மலாக விசாரிச்சிருக்காங்க. இவ்வளோதாங்க. இதை யார் வந்து கேஸ் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பிரதிநிதிகளாக அந்த கேஸை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஸை கொடுத்தது வந்து கார்த்திக் அண்ணா. அதை வந்து அதை வழக்காடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் அண்ணா. இவங்க 2 பேர் தான். கார்த்திக் அண்ணா இவர் தான். இந்த கார்த்திக் அண்ணா கிட்ட நிறைய அவங்களும் விசாரிச்சிருக்காங்க. அந்த ஆஃபீஸ்லேருந்து, அதாவது பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து விசாரிச்சிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்றத. அப்போ அவங்க ஆரம்பத்துலேருந்து எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ அது முடிவு வரைக்கும் சொல்லி ஆதாரம் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றின நியூஸ் தான் இது எல்லாமே கார்த்திக் அண்ணா சொன்ன விஷயங்கள். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதை அப்படியே போட்டுட்டாங்க. ஒரு நியூஸ் சேனல்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ரிப்ளை பண்ணணும் கரெக்டாக. அப்படி ரிப்ளை பண்ண முடியலைன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் கேஸ் கொடுக்குறோம், நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோன்றது பொறுமையாக சொல்லணும். எனக்கெலாம் தெரியாதுப்பா, நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம்ப்பா அப்படி. இது வந்து நெல்சன் அண்ணாட்ட பேசினது. நெல்சன் அண்ணா கிட்ட என்ன பேசினாங்க அப்படின்றத பற்றியும் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம ஜூலி இது தொடர்பாக பேசுவாங்க என்றார். சரி, அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுங்க என்றதும் நான் வெளியில் இருக்கேன், அவங்க இப்போ என் பக்கத்தில் இல்லை என்றார். புகாரில் உங்கள் பேரும் இருக்குதே, நீங்கள் பேசலாமே என்றதுக்கு எனக்கு எதுவும் தெரியாதுங்க, ஃபோனை கூட சொல்லிட்டு ஃபோனை கட் செய்து விட்டார். இந்த விவகாரத்தில் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் பட்சத்தில் அதற்குரிய பரிசீலனை பின் பதவிட தயாராக இருக்கிறோம். அதாவது இந்த விஷயத்தில் வந்து அவங்க தங்களோட கருத்தை சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு உரிய பரிசீலனை
பின் பதிவிட தயாராக இருக்கிறோம் அப்படின்னா அவங்க தெளிவாக இருக்காங்க. எங்ககிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது, அவங்க கருத்துக்களை கேட்டுட்டு நாங்கள் ஆதாரத்தை வெளியில் விடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கோன்றத பத்திரிக்கையில் அழகாக சொல்லியிருக்காங்க. இவ்வளோதாங்க நடந்திருக்கு. அதாவது விகடன்லேருந்து இவளை எங்கேயுமே தப்பாக எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை. அதாவது ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பிரபலமான நடிகை மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை பற்றி விசாரிக்கும் போது கேஸ் கொடுத்தவங்க கிட்ட விசாரித்து அதை எழுதியிருக்காங்க. அதுக்கான வழக்கறிஞர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரித்து அதை எழுதியிருக்காங்க. இதில் வந்து கேஸ் வாங்கினவங்க யார்? நம்ம ஜூலி. அவங்கக்கிட்ட விசாரிக்கும் போது இவங்க ப்ராப்பராக ரிப்ளை பண்ணலை. அப்போ அதை தான் அவங்க அதில் எழுதியிருக்காங்க. எங்களுக்கு எந்த ரிப்ளையும் வரல, ஸோ வந்ததுக்கப்புறம் நாங்கள் இது அடுத்த கட்டத்துக்கு நகருவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் எந்த ரூட் மாஃபியா, இதில் இவளை என்ன தப்பாக எக்ஸ்போஸ் பண்ணாங்க எதுவுமே புரியலை. இவளுக்கு வந்து ஹாலுசினேஷன், பைத்தியக்காரி, நிஜமா பைத்தியக்காரி. இது வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஸ்டாலின் சார் சொன்னார் இல்லையா, புதுசாக இளைஞர் தலைமுறைக்கு வந்து புது ரத்தத்தை பாய்த்து அனுப்பியுள்ளோம் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அந்த புது ரத்தம் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்குது. இவங்க வந்து இப்போ என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, இவங்களை வந்து யாரோ கிட்னி திருடினதா சொல்லி இவளை வந்து தப்பாக ஒரு விஷயத்தில் எக்ஸ்போஸ் பண்ணி இவளை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க, இது ஒரு பெரிய மாஃபியாவே பின்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ஹாலுசினேஷன் இருக்காளா, இல்லை இவளை இப்படி பேச சொல்லி ஸ்டாலின் சார் தூண்டி விட்டாரா தெரியாதுங்க நமக்கு. இவ்வளவும் பார்த்தவும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா, இல்லை அவள் பேசுனது சரியா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.